ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான ஹால் டிக்கெட்டை வந்து நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு ஜூன் ஜூலை 2025 தனித்தேர்வுகள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை இணையதளம் மூலம் பதிவிற்கு செய்து கொள்ளுதல் தொடர்பான செய்திக்குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் ஒரு சில சப்ஜெக்டில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு ரீ எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஹால் டிக்கெட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 19/6/2025 வியாழன், சரிங்களா, மதியத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 மணிக்காக கூட செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. மதியம்னா 12 மணி 1 மணி செக் பண்ண தேவை, 3 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.dg.gov.in. ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நமக்கான ஹால் டிக்கெட் வந்து வரும். இதுதான் அதோட வெப்சைட் இது, சரிங்களா. இதில் போயிட்டீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வாசகத்தை நீங்கள் கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜிலே, ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் பேஜ், சாரி இது வந்து லாகின் பேஜுக்கு போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்களா ஹால் டிக்கெட், வெப்சைட்டுக்குள்ளார் டிஜி வெப்சைட்டுக்குள்ளார் போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்களா ஹால் டிக்கெட், இதில் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகாது, ஏன்னா இன்னும் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வாசகத்தினை கிளிக் செய்தால் அதில் தோன்றும் பக்கத்தில் HSC செகண்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ரீ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர், அந்த நம்பரை போடணும். அதுக்கடுத்து அதில் பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும், அதை வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செய்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரத்தினை தனித்தேர்வுகள் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளர் அருகே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய தேர்வு கூட சீட்டின்றி எந்த ஒரு தேர்வரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்கள், சரிங்களா. செய்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரத்தை தனித்தேர்வுகள் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையம். ஸோ தேர்வு மையம்னா உங்களுக்கு என்ன ஹால் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரில் ஏதாவது ஒரு ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜூன் ஜூலை இதுக்கான டைம் டேபிள் ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். யாருக்காவது தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்ருப்பாங்க, அவங்க காலேஜெலாம் சேரணும்னு நினச்சிட்ருப்பாங்க. இப்போயுமே காலேஜ் அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக இந்த இயருமே உங்களுக்கும் அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் இந்த இயரே என்ன பண்ணிக்கலாம், காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஆல்.